விருதுநகர் மாவட்டம் வத்ராயிருப்பு அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலில் தை அமாவாசையை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஜெயலானி வழங்க கேட்கலாம். ஜெயலானி, வணக்கம். தை அமாவாசையை முன்னிட்டு விருதுநகர் மாவட்டம் சதுரகிரியில் இருக்கக்கூடிய சுந்தர மகாலிங்கம் கோவிலில் பக்தர்கள் ஆயிரக்கணக்கானோர் குவிந்திருக்கின்றனர். இது தொடர்பான விவரங்கள் என்ன, சொல்லுங்க. மோகன், விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு அருகே இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோயில். இந்த கோயிலானது கடல் மட்டத்திலிருந்து சுமார் 4500 அடி உயரத்தில் அமைந்துள்ளது. இந்த கோயிலுக்கு சென்றால் நினைத்த காரியங்கள் நடக்கும் என்பதால் தமிழகம் மட்டுமல்லாது இந்தியாவில் பல்வேறு கோயிலிருந்தும் பக்தர்கள் வருகின்ற வந்துள்ளனர். மேலும் இந்த கோயிலில் தற்பொழுதும் சித்தர்கள் வாழ்ந்து வழிபட்டு வருவதாக கூறப்படுவதால் இது சித்தர்களின் சொர்க்க பூமி என அழைக்கப்படுகிறது. கடந்த காலங்களில் மாதந்தோறும் அமாவாசை, பௌர்ணமி, பிரதோஷம் உள்ளிட்ட விசேஷ நாட்கள் மட்டுமே பக்தர்கள் கோயிலுக்கு செல்ல அனுமதிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது தினந்தோறும் பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். மேலும் இந்த கோயிலில் முக்கிய திருவிழாவாக அமாவாசை திருவிழா என்பது வெகு சிறப்பாக கொண்டாடப்படும். அதற்கு அடுத்தபடியாக தை அமாவாசை என்பது இங்கே விசேஷமாக கருதப்படுகிறது. இந்த நிலையில் இன்று தை அமாவாசையை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வெளி மாநிலங்களிலிருந்தும் வெளி மாவட்டங்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அதிகாலை முதலே கோயில் அடிவார கோயில் குவிந்தனர். பின்பு கோயில் கேட்டானது காலை 6 மணிக்கு திறக்கப்பட்டு பக்தர்கள் கோயிலுக்கு செல்ல அனுமதிக்கப்பட்டனர். இந்த நிலையில் ஏராளமான பக்தர்கள் தற்பொழுது மலையேறி சென்று சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். காலை 6 மணி முதல் 10 மணி வரை மட்டுமே பக்தர்கள் கோயிலுக்கு செல்ல அனுமதி என்பது வழங்கப்பட்டுள்ளது. மேலும் பக்தர்கள் கோயிலுக்கு செல்லும் வழியில் உள்ள நீரோடையை குளிக்கக்கூடாது எனவும், இரவு நேரங்களில் அங்கு தங்குவதற்கு அனுமதி கிடையாது எனவும், மாலை 4 மணிக்குள் பக்தர்கள் அடிவாரத்தை நோக்கி இறங்கிவிட வேண்டும் எனவும் வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மோகன், தை அமாவாசையை ஒட்டி சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலில் ஏராளமான பக்தர்கள் குவிந்திருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஜெயலானி.